நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பேறாத கொஞ்சம் காய்கறிகள் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கீரை வகைகள். எல்லா கீரை வகைகளுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வாட்டர்மெலோன், அதாவது தண்ணி மத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது குக்கும்பர், வெள்ளரி பிஞ்சு. ஓட்ஸு சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. மஷ்ரூம் சாப்பிடலாம். காட் சூப்பு சாப்பிடலாம். முட்டை சாப்பிட்றவங்க கோழியோட முட்டை சாப்பிடலாம். ஃபிஷ்ஷில் சல்மன் ஃபிஷ் சாப்பிடலாம். கேப்சிகம் சாப்பிடலாம். பாப்கார்ன் சாப்பிடலாம். காலிஃப்ளவர் சாப்பிடலாம். ஸ்பராகஸ் சாப்பிடலாம். செலரி சாப்பிடலாம். வெள்ளை பூசணிக்காய் சாப்பிடலாம். பூசணியில் 2 விதம் இருக்கும். கனிவெள்ளரி சொல்லி ஒன்று இருக்கும், வெள்ளை பூசணி சொல்லி ஒன்று இருக்கும். அது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். முருங்கைக்கீரை ஜாஸ்தி யூஸ் பண்ணினா உடம்புல ஹீமோக்ளோபின் ஜாஸ்தி கிடைக்கும், உடம்பு ஏறாது. ஆடி மாதம் மட்டும் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட விஷத்தன்மை அத்தனையுமே அதோட அந்த வேரில் பிரான்ச்சஸில் இலையில எல்லாமே இருக்கும். அதனால ஆடி மாதம் முருங்கைக்கீரை சாப்பிடக்கூடாது. பிகாஸ் அப்போ பார்த்தா கூட ரொம்ப பச்சையாக இருக்கும், ரொம்ப டார்க் பச்சையாக இருக்கும். சிலவங்களுக்கு அந்த இலையில இருக்கிற விஷத்தன்மை ஏறுதுன்னா வயிற்று வலி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால ஆடி மாதம் மட்டும் முருங்கைக்கீரை அவாய்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.